அப்புறம் நாங்க வீடியோக்கிட்ட போகலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. மக்களை முட்டாளாகக்கூடிய மக்கள் அந்த படைப்புகளை பார்க்குறாங்க. முதல்ல நீங்கள் இப்படி உள்டாவாக பார்க்கணும். படைப்பாளிகள் பொறுப்பாளிகள் கிடையாது. அவன் வயிற்று பசிக்காக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறான், அவன் தேவைக்காக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறான். விபச்சாரம் குலத்தொழிலாகவே ஒரு காலத்தில் இருந்துருக்குது, செஞ்சுன்னுக்கிறாங்கன்னா அங்கே போகிறவன் யார் போகிறான்னா காமுகன் மட்டும்தான் போகிறான். இல்லை பொறுப்பாக முடியாது. விபச்சாரி இல்லைனாக்கா காம்பவுண்ட் இல்லைன்னா விபச்சாரி உருவாக்குவாங்க. ஆண்கள்லாம் சேர்ந்து அங்கங்கே விபச்சாரம் செய்யறதுக்கான ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அங்கே பெண்களை, பல நாட்டு பெண்களை எடுத்து வந்து வச்சு வியாபாரம் பண்ணினுக்கிறான் இன்ன வரைக்கும். இன்னும் பெண்கள்லாம் சேர்ந்து ஆண்கள் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வலி இருக்குது, எனக்கு வலிக்காமலாம் இல்லை, வலியோடு விளம்பரம் ஆகிருக்கிறேன், அவ்வளோதான். வலியோடவும் ரணத்தோடும் விளம்பரம் ஆகிருக்கிறேன். ஆனால் வலியும் ரணமும் இருக்குது, அது பாதிப்பும் உள்ள இருக்குது. அதனால தான் நான் மதங்களை எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன், இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. அது எல்லாரும் வராங்களா, ஏன் வரல? எல்லாருக்கும் எல்லாம் தேவைப்படுறது இல்லை. ஸோ ஒரு படைப்பாளி அசிங்கமாக பேசினாலும் நரகத்தில் இருக்கிறவன் அந்த படைப்புகளை நேசிக்கிறான். இப்போது தூத்துக்குடி கொத்தனார்னு ஒரு பாட்டு நிறைய பேர் ஏன் பார்க்குறாங்க? அப்போ வந்து அந்த பாட்டு எழுதின படைப்பாளிக்கு ஏதோ ஒன்று ஆகுது, அவருக்கு அதில் ஒரு கிக்காக வர்றாரு. அவர் அடுத்தடுத்து என்ன பண்ணுவார், அது மாதிரி தான் படைப்பார், தப்பு இல்லை. இப்போ நான் ஒரு படைப்பாளி, நான் பேசுகிறேன், என்னை வந்து குற்றம்னு நான் சொன்ன நிறுத்திட்டா இல்லை, மாற்றி பேசுகிறேன், அவ்வளவுதான். மதம் தப்பு தான். ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கள்ள குடிச்சா தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிடுவேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இப்போ பிரச்சனை படைப்பாளி கிட்ட இல்லை. படைப்பாளி இங்கே கடவுளை சித்தத்தினால் அவனுக்கு அவன் வைத்த கழுவிக்கிறதுக்கோ, அவனை பெரியாளுன்னு சொல்கிறதுக்கோ, அவன் புகழ்ன்னு சொல்கிறதுக்கோ, அவன் நான் தான் பெரிய ஞானின்னு சொல்லிக்கிறதுக்கோ, கோணின்னு சொல்லிக்கிறதுக்கோ, விசேஷமானு சொல்லிக்கிறதுக்காக படைக்கத்தான் செய்வான். நான் இருன்னா நான் இஷ்டத்துக்கு எதனா பேச தான் செய்வேன். நான் தான் சொல்லுங்கிறேன். நீ அட்டகத்திக்கெல்லாம் போயிடுவாங்களான்னு கேட்குறேன் நான். ஏன் என்ன குத்த முடியாது, என் உடம்பு குத்தலாம் அப்படின்ற சும்மா தமாஸ்க்கு. அண்ணன் சொன்னா விட்டுருவான் பொழுது, அண்ணா வாண்ணா எதுக்குண்ணா அப்படின்னா விட்டுருவான்னு பார்த்தா இல்லை, அவன் பயன்டான்னு நினச்சிக்கிறான். நான் எதுக்கு சொன்னேன், என் கலைதாகத்தை கலைப்பதற்கென்றே வந்து தொலைகிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? மன்னரை நீங்கள் இப்போது பார்க்க முடியாதாம், நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு. சரிதானே? என்ன வல்லவராயன் நம்ம மீது படையெடுத்து வருகிறார். அது மேல போனா என்ன பண்ணுவான்? கடையை கொடுன்னு என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன், போட்டுருவையா? அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. நிலத்தில் திருவேற்றுடைய தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? பின்ன என்ன பண்ணா? நாம் ஆங்கிலேயருக்கு வரி கொடுத்து ஆதரவாக இருப்பதை வேண்டாம் என்று வல்லவராயன் 2 முறை ஓலை அனுப்பினான். வந்த புறாவை தாங்கள் வருத்தா தின்பது. இப்போது கோபம் கொண்ட அந்த தடியன் படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான். இன்னும் என்னென்ன செய்வானோ? ஒரு சிறிய புறாவுக்கு போரா பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது. அவசரப்பட்டு விட்டானே, யாரிடம் போய் யார் மோதுவது? சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா, அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல. அப்போ படைப்பாளி எப்படி குற்றவாளி ஆக முடியும்? என்ன சார்ந்து நிறைய சேனல்ல நிறைய பேர் ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆரம்பித்த சேனலை பற்றினா என்கிட்ட ஒரு லிங்கோ லீடோ இந்த மாதிரி உங்களுக்கான புது சேனல் ஒருத்தர் ஆரம்பிச்சுக்கிறாரு, உங்களை பாராட்டுறாருன்னு சொன்னவங்க ரொம்ப 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 சொற்பம், இல்லவே கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒரு சேனல் 2 சேனல் தான் சொன்னாங்க. ஆனால் யாரு எங்கப்ப அவன் சரியான டுபா குருமாப்ல, நீ வேணா பாரு, இவன் பேசுற பேச்சுல அவங்க துப்பாக்கி தொலையலன்ட்டு போயிருவாங்க. இஸ் இட் ராம்ஜியா? கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாம்பியா ஒரு ஈயன்பு கூட முளைய முடியாத என் பிள்ளை வீட்டுக்குள்ள
எவனா ஒருத்தன் முளைஞ்சு பொண்ணை விட கண்ணு கருத்துமா பாதுகாத்து துப்பாக்கி விட்டு போயிட்டான். அவன் யாரு எந்த ஒண்ணு கரெக்டா பார்த்து சொல்றாருப்பா. நிறைய பேர் அந்த வீடியோ லிங்கே அனுப்பிச்சு எனக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. ஐயா உங்களை எதிராக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. பாசிட்டிவாக பேசின எத்தனை மனிதர்கள் இருந்தாங்க, அவங்கள பற்றி எனக்கு ஒரு தகவல் கூட சொல்ல. உங்களை பற்றி நீ இவ்வளோ சிறப்பாக ஒருத்தர் நீங்கள் பேசுனதை கட் பண்ணி போட்டுறாரு, உங்களுக்காக ஒருத்தர் பாட்டு போடுறாரு, உங்களை புகழ்ந்து ஒருத்தர் பாட்டு எழுதுகிறாரு, உங்களை புகழ்ந்து பாட்டு பேசுகிறாரு சொன்னவன் இல்லவே இல்லை என்கிட்ட. ஆனால் என்ன அன்னைக்கு என்ன சொன்ன, நான் இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பேடா. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறனோ அப்பதான் வரணும். சரி மாலா. இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, ஒரு புறாவை தின்று விட்டு நான் படும் பாடு. மன்னா என்ன வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம், பிறகு படை படுத்து விடும். அவ்வளவுதானே? வீரர்களே, நமது சோழபுர பாளையத்தை போர் மேகம் சூழ்ந்துள்ளது. மேலே போனால் என்ன பண்ணுவான்? கடையை கொடுன்னு என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? போட்டுருவையா? புலிகேசியிடமே போறா? அடே வல்லவராயா, சின்ன பயலே, யுத்தத்தை நித்தமும் எதிர்நோக்கி காத்திருக்கும் என் சித்த தெளிவில் உன் சப்த நாடுகள் அனைத்தும் பொத்தல் பொத்தலாக போகிறதா? சொத்தை பயலே, சொத்தை பயலே. சங்கு சத்தம். சங்கா? வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. வாசலை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதற்கு நான் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், அதான் ஆன்மீகம். நான் நல்லா இருக்கணும், நீ எனக்கு கீழே இருக்கணுன்றது ஆன்மீகம் கிடையாது. என்னிலும் நீ நல்லா இருக்கணும், என்னை விட நீ சிறப்பா இருக்கணும், அதைத்தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் பாப்பேன் நான். நீ நல்லா இருக்க மாட்டியா? நீ என்னில மேல இல்லைக்கு இல்லை இல்லைன்னு வா ஜீவா யாத ஆரஞ்சிட்டேன்னு ஜெயிச்சிட்டேன்னு ஒரு வாரம் சம்பளத்தில் என்ன பண்ற? அவரு மேன ஓவர் வச்சுட்டேன் மிக்கிறோவா அனுபவ மா ஒரு ரூபாய்க்கு இல்லை மனசு பேசிக் சேர் போட்டு மாதிரி அவதார கேரட்டி பேத மேலே போற உன் சேர்ல உட்கார பூ போறக்கா மேலே போற அந்த மனசுல போ ஏன் பண்ண மாட்டேன் நீ பேசலாமா மேலே கீனமே சாட்சி இருக்கோம் அவங்க என்ன பண்ணுவான்? கடையை கொடுன்னு என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? போட்டுருவையா நான் அப்படின்ற சும்மா தமாஸ்க்கு. அண்ணன் சொன்னா விட்டுருவான் பொழுது. அண்ணா வாண்ணா எதுக்குண்ணா அப்படின்னா விட்டுருவான்னு பார்த்தா இல்லை, அவன் பையன் தான் நினச்சிக்கிறான். நான் எதுக்கு சொன்னேன்? ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா? இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? மன்னா என்ன? சுத்து விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. ஆனது ஆகட்டும், வாருங்கள் கிளம்புவோம். இல்லவே இல்லை என்கிட்ட. ஆனா என்னை இருந்து பேசினா உடனே சொல்றாங்க. அதுக்காக என்கிட்டயே எந்த ஒரு நண்பர் வெளியே போயிடலாம், சீக்கிரட் வெளியே தெரியாது. அவரே கூட அவரே ஒரு பேரை சொல்லாம எனக்காக பாசிட்டிவா செஞ்சுக்கிறாரு. நீங்க அதை நெகட்டிவ் நினைச்சுக்கிறீங்க. எனக்காக அவர் போராடுறாரு. என்னை வளர்க்கணும், என்னை பெரியாள் ஆக்கணும், எப்படின்னா இந்த சமூகத்துக்கு நான் கொண்டு போனோம் அப்படின்னா சிவயோகியை அசிங்கப்படுத்தணும். அப்போதான் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அதுக்காகவே செஞ்சுன்னுக்கிறாரு. அசிங்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், நான் பேர் கூட சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் ஒரு சேனலுக்கு பேர் ஞாபகத்து உங்களுக்குள்ளே ஓடும். ஏன் அவ்வளோ தூரம் சிறப்பாக செய்கிறாரு ஒரு வேலையை. நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவர் தப்புன்ட்டு. அங்கே போய் கமாண்டெல்லாம் பார்த்து வயிறீங்க. எவ்வளோ நல்லது. என்ன பண்ண இது? சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான். எங்களை இல்லை மன்னா. என்னைத்தான்? அப்படி என்றால் வெள்ளைக்குடி வேலை செய்யவில்லையா? டேய் புலிகேசி, உன் கபாலத்தை கலட்டி போகத்தான் வந்திருக்கிறேன். கபாலத்தை கலட்டுவதா? வெள்ளையரிடம் உறவு வைத்துக் கொள்ளாதே. அப்படி ஒன்று போட்டால் நீங்கள் போய் பார்ப்பீங்க. கூட ஒரு சினிமா விட்டு ஒரு 2 வெட்டி போட்டால் சந்தோஷமா பார்ப்பீங்க. உண்மையை தானே சொல்றாரு. வந்து போய் சொன்னாரு சிவயோகி செக்ஸ் பேசுறாரு. ஆமா, செக்ஸ் பேசுறேன் தானே. காமத்தை அடக்கவா வீடியோ தான் நிறைய போயிது. நீங்க போய் சேனல்ல போய் பாருங்க.
முதல்ல எது நான் நிறைய ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்னேன்? நான் உதவாக்கறேன், இவனை காலை கழுவி குடினிய. இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பேடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இதெல்லாம் செக்ஸ் பேசுந்து தானே. அப்போ என்னுடைய நண்பர் யாரோ ஒருத்தர் என்னை வேண்டப்பட்ட ஒரு மனிதன், என்னை நேசிக்கிறவன், அந்த பக்கம் போய் நின்று சொன்ன உடனே நீங்களாம் அதை போய் பார்க்குறீங்க. அப்போ எது விளம்பரமாவது எது என்ன திட்டுடா, நான் அது உரமாக்கி பண்றேன். நான் வர்றோம், எனக்கு அது குப்பை போடிய மேல அழுக்கு சாணியம் பீ என் மேல என்ன பண்ண, என் வேர்கள் எப்படி ஆவான்? அப்பதான் நான் என்ன ஆவேன்? அது வரும். நீ என்ன நினைச்சுங்கிற? மலன்னு அது மேல கொட்டுற. என்று நான் செல்லமாக வளர்த்த வெள்ளை புறா மூலம் உனக்கு ஓலை அனுப்பினால் அதை வருத்தாடா தின்பாய், வறுமைக்கு பிறந்தவனே. மன்னா, என்னை சந்தேகப்படாதீர்கள். வெள்ளையனுக்கு நானும் வரி தரமாட்டேன் என்று தங்களுக்கு ஓலை அனுப்பினேனே, கிடைக்கவில்லையா? உனக்கு தெரியுமா? உனக்கு நீ எப்பனா யோசிச்சா மாங்கா? இப்பதான் யோசிப்பா. அடாடா, உதம் பாயாது. ஆமா, ஓலை அனுப்பினாயா? எனக்கு கிடைக்கவில்லையே. கிடைக்கவில்லையாமே? இப்படித்தான் அரசு. இதோட 4-5 புகார்கள் வந்து விட்டது. என்ன செய்வது பிரபு? ஓலைகளை கொண்டு செல்லும் புறாக்களை எல்லாம் பிளந்து கழுகுகள் வழியிலே மடக்கி தின்று விடுகிறதாம். அதுகளை கைது செய்ய கூட ஆட்களை அனுப்பியுள்ளேன். சென்றவர்கள் திரும்பவில்லை மன்னா. திரும்பவே இல்லை. பாத்தியா நீ? கேட்டேன்ற நான் பாட்டை படிக்கிற உன்னா தெரியும் கேட்குறேன். அந்த பாட்டை ஒரு வெட்டி போடுற பாமாகுது எனக்கு ஒரு பார்க்கும்போதே. பரதேசி, உனக்கு தெரியாது. நான் வேற, நீ வேற. அதனால என்ன செய்ய முடியாது. நான்லாம் சும்மா பேச நினைச்சுக்காதீங்க. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. கமோதிதான். நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. மகாபிரபு, என்னை நம்புங்கள். நான் உங்கள் நண்பன். என் மீது கோபம் வேண்டாம். நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். சொல்லும் ஐயா. என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். இப்படி தெரிந்திருந்தால் இவனுக்கு ஓலையை அனுப்பியிருக்க மாட்டேன். நான் கூட வந்துட்டான். எனக்கு நெகட்டிவா வீடியோ போடுறவங்க தான் எனக்கு பெரிய ஆளுங்க. அங்கதான் நிறைய பேர் பார்ப்பாங்க, 1000 வியூ வரும். நீங்க எனக்கு பார்க்க அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது நீங்க பாக்குற ஆள் கிடையாது. நீங்க மத்தபடி பார்த்திருந்தா யார் தப்பு? இது உங்க தப்பு. சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். யாக்குது? இவனை நம்பி வேறு படையெடுத்து வந்து விட்டோம். அதான் மன்னா, அதேதான். இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? கொம்பை பயலே, இதில் கவசம் வேறு. முழிக்கின்ற மொழியை பார் மன்னா. இவ்வளவு கேக்குறேன். அந்த பாட்டை ஒரு வெட்டி போடுற பாமாகுது எனக்கு ஒரு பார்க்கும்போதே. பரதேசி, உனக்கு தெரியாது. தூரம் வந்து விட்டோம். அவன் கண்ணை வெட்டுவான், நோண்டி விட்டு போவோம். ஐயோ, நல்லவராயே, நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி, படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். இப்ப எனக்கு வேண்டப்பட்ட ஒரு மனிதன் என்ன ஆயிட்டுக்கிறான். அப்போ கடவுளுக்கு வேண்டப்பட்ட மனிதன் இப்படிதான் படைப்பான். கடவுளுக்கு எதிரான படைப்புகளை தான் படைப்பான். கடவுள் அவர் ஏன் என்ன பண்ணுவார்? அப்போ தண்டிப்பார பாசிட்டிவா பாராட்டுவாரா? ஏன் பாராட்டுவாரு? அவன் தான் கடவுள் எத்தனை போய் சேர்க்கிறான். அவன் தான் உண்மையை எத்தனை போய் சேர்க்கிறான். நீங்க என்ன சொன்னாய்? அச்சோ, இந்த ஏற்பாடு யாரையா செய்ய சொல்லுது? பட்டத்தை மாத்தி கொடுங்க. வெள்ளை கொடி காட்டி தப்பித்ததா இன்று முதல் வெள்ளை கொடி வேதர் என்று உலக மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். போதுமா மகாபிரபு, போதுமா? திருப்புங்கள் குதிரையை. என்ன மங்கினி பாண்டியரே? இந்த ஊரில் புரட்சிப்படை ஒன்று உருவாகியுள்ளது. எதற்காக? தங்களை அழிப்பதற்காகவாம். என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா? புலிகேசி, உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா? யார் அவர்கள்? ஏன் உன்னை கொல்ல வேண்டும்? வெள்ளை கொடிக்கு மறுபடியும் வேலையா? அங்க என்னையா வேடிக்கை? இதை முளையிலே கிள்ளி எறியாவிட்டால் விஷயம் விஷமாகிவிடும். வேறு ஏதாவது தகவல் இருக்கிறது? ஐயோ பூச்சாண்டி, அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்கறது லஞ்சம் கேட்கிறானப்பா. என்னது லஞ்சமா? லஞ்சம்னா பணமா இல்ல, வெறும் பொருளாத்தான். இது என்ன ரூட்ரா? தீவாளி பச்சை சிங். அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்தி கூப்பிடியான் பாரு. கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பன் பொண்டாட்டிக்கு சில சட்டை, மூத்த மானுக்கு லுங்கி சட்டை, நடுமானுக்கு பேண்ட் சட்டை, இளையமானுக்கு 7 ஜாக்கி சட்டி, 4 பனிய, 9 நம்பர் பேட்டா செப்பல், 1 சோடி. சரி சாமி, நீ கேட்டாதான் வாங்கி கொடுத்துருவோம். எடுத்தது யாருன்னு சொல்லு. சொல்லிடுவான். டேய், தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? டேய், மாட்ட போறேன்டா. ஒன்னும் கவலைப்படாது. கூப்பிட்டு உட்கார வச்சு பாருண்ணா. கூப்பிட்டு உட்காந்து இப்படி பாருன்னு சொல்லிடுறேன். ஆனா பார்க்க முடிஞ்சவங்க பார்த்துப்பான். லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டா நோ பாலா தான் போடுவான் பாரு. ஒருவேளை நான் உண்மையான குரு இல்லையோ.
இல்ல இல்ல எனக்கு இல்ல இல்ல அவள் தான் கேள்வி பதில் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. சரி சரி. இவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? எவன் உங்க துப்பாக்கி எடுத்தானோ அவன் வலது கையில மச்சம் இருக்குமியா? ஓ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை.